ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். சூடான வெயிலுக்கு சூப்பரான சுண்டைக்காய் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சுண்டைக்காயில் அதிக அளவுக்கு சத்துக்கள் இருக்குது. ஸோ இதை நமக்கு வருஷம் ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அப்பப்போ எடுத்து சமைச்சிக்கலாம். இதை நம்ம எண்ணெயிலேயே பொரித்து சாப்பிட்லாம், குழம்பு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது, ரொம்பவே நல்லாவும் இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த காயோட மேலே இருக்கிற காயை மட்டும் காம்புலேருந்து எடுத்து தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த காயை இந்த மாதிரி கல் வச்சு நல்லா ரெண்டாக உடச்சிக்கோங்க. ரொம்ப உடச்சிட வேணாம், நைட்டாக ரெண்டாக உடச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கெட்டியான தயிர் இல்லை மோரில் கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருங்க. இதை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ அடுத்த நாள் அது ஊறிடுச்சுன்னா இந்த மாதிரி நல்லா எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம அந்த சுண்டைக்காயை மட்டும் எடுத்து தனியாக தட்டில் போட்டு வெயிலில் நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ வெயில் நல்லாவே அடிக்குது, அதனால் நல்லாவே காஞ்சிரும். வெயிலில் காஞ்சிது அப்படின்னா அந்த எல்லோ கலராக இருக்கிறது ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு இந்த மாதிரி மோரில் எடுத்து போடும்போது தான் நல்ல வாசம் வரும். ஸோ இது நம்ம ஃபஸ்ட் நாள் எடுத்து வச்சது மட்டும் இல்லாமல் திருப்பி செகண்ட் டைம் மிச்சம் இருக்கிற மோர்லையும் அந்த வத்தலை மறுபடியும் இதில் கொட்டி நல்லா பிரட்டிடுங்க. அது மிச்சம் இருக்கிற மோர் ஃபுல்லாக இந்த வத்தலில் இறங்குற மாதிரி நீங்கள் பிரட்டிகிட்டே இருக்கணும். மோர் எவ்வளோ தூரம் இருக்கோ. இப்போ ரெண்டாவது டைம் போட்டதுக்கப்புறமும் இதை மறுபடியும் நைட் ஃபுல்லாக வச்சுருங்க, மூடி வச்சுருங்க. இல்லைன்னா பூச்சி மேலே மொக்க ஆரம்பிச்சிடும். மறுபடியும் அதை எடுத்து வத்தலை மட்டும் எடுத்து தட்டில் போட்டு மறுபடியும் அடுத்த நாள் வெயிலில் காய வச்சுருங்க. இது செகண்ட் டே. உங்களுக்கு மோர் மிச்சம் இருக்குது அப்படின்னா நல்லா காஞ்ச வத்தலை மறுபடியும் மோரில் போட்டு மறுபடியும் செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் மோரில் இருக்கிறது ஃபுல்லாக காலியாகிற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் செகண்ட் டே எடுத்தது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு. இருந்தாலும் எனக்கு மோர் கொஞ்சம் இருக்குங்கிறனாலையும் இன்னொன்று எந்த அளவுக்கு நம்ம மோரில் போட்டு நல்லா காய வச்சு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு அதுக்கு நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வத்தல்லாம் பொரிக்கும் போது நல்ல மணமாக இருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வத்த குழம்பு வைக்கும் போதுமே நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது சாம்பாருக்கு, மோர் குழம்புக்கு எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு தடவை வத்தல் செஞ்சு வச்சிட்டோம்னா இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். நான் தான் 3 டைம்ஸ் எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு 2 தடவை போதும், இல்லை ஒரு தடவை போதும்னா கெட்டியான தயிரில் கூட இந்த மாதிரி ஒரு தடவை போட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த இதை நல்லா ட்ரை பண்ணிடுங்க. நல்லா மொறுன்னு ஆகிற மாதிரி கையில் அமுக்கும் போதே பவுடர் ஆகணும். அந்த மாதிரி வெயிலில் காய வச்சுக்கோங்க. 2 நாள்னாலும் நல்லா இந்த மாதிரி காய வச்சுருங்க. இது 3 தடவை நான் மோரில் போட்டு எடுத்து இப்போ நான் வெயிலில் வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு அது மொறுன்னு நல்லா வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்பப்போ நீங்கள் குழம்பு வச்சுக்கலாம், எண்ணெயில் பொரித்து கொடுக்கலாம். மோருக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், சூப்பரான மொறுன்னு சுண்டைக்காய் வத்தல் ரெடி ஆகிடுச்சு. இது உடம்புக்குமே ரொம்ப நல்லது. மாதத்தில் 2-3 தடவையாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உடம்புக்கு இந்த மாதிரி கிடச்சதுன்னா நீங்கள் செஞ்சு வச்சு பாருங்கள். உங்களுக்கு என் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.